சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே, நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். கலியுகம் முடிவுறும் சமயம் இதே, சிவனது குழந்தைகளாகிடுவோம். அவர் கண்மணிகளை திகழ்ந்திடுவோம். காலையில் இடம் வாணியை கேட்போம். நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. மனதினில் அருள் உள்ளம் சுரக்க பெற்றே. யோகத்தில் ஒளி வெள்ளம் கிடைக்க பெற்றே. வலிவுறும் வாழ்வினை முடித்து விட்டே. நலமுற வாழ நான் ராஜயோகம் கற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. பாவங்கள் செய்துவிட்டேன். 63 பிறவிகளால் அளவற்ற பாவங்கள் செய்துவிட்டேன். ஆத்மா என்பதை மறந்துவிட்டேன். அழகாயின்று ஆத்மஞானம் பெற்றேன். நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. நிரந்தர சிவனின் நினைவிருக்க தொடர்ந்து முயற்சி செய்கின்றேன். நிரந்தர சிவனின் நினைவிருக்க தொடர்ந்து முயற்சி செய்கின்றேன். சுதந்திர பறவையாகிவிட்டேன். சூட்சுமமான உலகம் விரைவில் செய்கின்றேனே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே. நடந்ததும் நடப்பதும் நாடகமே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. எனது பங்கை நானே சிறப்பாய் செய்கின்றேனே. ஓம் சாந்தி. குட் மார்னிங். இன்றைய முரளி 19/9/2025. பாப்தாதா மதுவன். சாராம்சம் பாபா சொல்றாங்க, இனிய குழந்தைகளே, ஆத்மாக்களாகி நீங்கள்
இந்த எல்லையற்ற நாடகத்திலே உங்கள் சொந்த பாகங்களை பெற்றிருக்கின்றீர்கள். நீங்கள் இப்பொழுது உங்கள் சரீரம் என்ற ஆடை அகற்றி வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். பின்னர் நீங்கள் உங்களுடைய புதிய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும். கேள்வி: தந்தை எந்த ஒரு பணியையும் தூண்டுதலால் செய்வதில்லை, ஆனால் அவதாரமே எடுக்கிறார் என்பது எவ்வாறு நிரூபிக்கப்படுகின்றது? அசரடி வாக்கு கேட்டது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. பதில்: தந்தையிட்டு அவர் கரண் கராவனார் என்று கூறப்பட்டுள்ளது. தூண்டுதலெனில் சிந்திப்பதாகும். ஒரு புதிய உலகம் தூண்டுதலின் மூலம் ஸ்தாபிக்கப்பட முடியாது. தந்தை புதிய உலகினை குழந்தைகளாகி உங்களின் மூலமே ஸ்தாபிக்கின்றார். அவரால் பௌதிக புலன்களை கொண்டிருக்கும் வரையில் எதையும் செய்ய முடியாது. ஆகவே அவர் ஒரு சரீரத்தின் ஆதாரத்தை எடுக்க வேண்டும். அதுதான் அவதாரம். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தையாக நீங்கள் ஆன்மீக தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். உண்மையில் ஆத்மாக்களாக நீங்கள் உங்களுடைய தந்தையின் முன்னால் இருக்கின்றீர்கள். ஆத்மா ஒருவர் நிச்சயமாக ஒரு சரீரத்துடன் இருக்கின்றார். தந்தை ஒரு சரீரத்தை எடுக்கும் பொழுதே உங்கள் முன்னால் இருக்கின்றார். சரீரம் எடுக்கலன்னா முன்னாடி இருக்க முடியாது. இதனாலே கூறப்பட்டுள்ளது, என்ன கூறப்பட்டுள்ளது? ஆத்மாக்களும் பரமாத்மாவும் நீண்ட நாட்களாக பிரிந்திருந்தார்கள். ஈஸ்வர், பிரபு, பரமாத்மா போன்ற கொடுக்கப்பட்டுள்ள வேறுபட்ட பெயர்கள் அதிமேலான தந்தைக்கே உரியவை என்பதை குழந்தைகளாகி நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். ஒரு பௌதிக தந்தை எப்பொழுதும் பரமாத்மா என அழைப்பதில்லை. நீங்கள் பரமத்தந்தை என்று மட்டுமே எழுதினாலும் பரவாயில்லை. பரமத்தந்தையெனில் என்ன அர்த்தம்? அனைவரதும் தந்தை ஒரே ஒருவரே என்பதாகும். நாங்கள் பரமத்தந்தையுடன் அமர்ந்திருந்து குழந்தைகளாகி நாங்கள் பரமத்தந்தையுடன் அமர்ந்திருப்பது குழந்தைகளாகி உங்களுக்கு தெரியும் இல்லையா? வேற யாருக்கா தெரியுமா? இங்க வந்தா தெரியும். பரமாத்மா பரமத்தந்தையும் ஆத்மாக்களாகிய நாங்களும் அமைதி தாமத்தில் வசிப்பவர்கள். அப்போ இங்க எதுக்கு வந்திருக்கிறீங்க? நாங்கள் இங்கு எங்கள் பாகங்கள் நடிப்பதற்காகவே வந்தோம். நாங்கள் சத்தியுகத்தில் இருந்து கலியுக இறுதி வரை எங்கள் பாகங்களை நடித்து விட்டோம். இது இப்பொழுது புதிய படைப்பு ஆகும், மாற்றம். நீங்கள் எவ்வாறு அத்தகைய பாகங்கள் நடித்தீர்கள் என்பதை உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? படைப்பவராகிய தந்தை குழந்தைகளாகி உங்களுக்கு விளங்கப்படுத்தி உள்ளார். இல்லையா? படைப்பவர்னா இதை விளங்கப்படுத்தவர் தான் படைப்பவரை தவிர்த்து உலக ரீதியான படைப்பவர் இல்லை. ஆத்மாவை படைக்கிறாரா? இல்லையே. நீங்கள் 84 பிறவி சக்கரத்தினுள்ளாக சென்றிருந்தமை முன்னர் உங்களுக்கு தெரியாது. 84 பிறவி சக்கரத்துடனாக சென்ற குழந்தையாக உங்களுடனேயே தந்தை இப்பொழுது பேசுகிறார். ஏன் மற்றவங்கிட்ட பேசுறதில்ல? அவங்க வரவே இல்லை. அவங்க உட்காரவும் மாட்டாங்க, கேட்கவும் மாட்டாங்க. அனைவரும் 84 பிரிவுகளை எடுக்க முடியும். எவ்வாறு 84 பிரிவு சக்கரம் சுழல்கின்றது என நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். இது 100,000கணக்கான வருடங்களுக்கான விடயமல்ல. நாங்கள் ஒவ்வொரு 5000 வருடங்களுக்கும் ஒரு முறை என்ன பண்றீங்க? எங்கள் பாகங்களை நடிப்பதற்காக இங்கே வருவதை குழந்தையாக நீங்கள் அறிவீர்கள். எதுக்காக வரீங்க? இந்த ஒரு வார்த்தையை எடுத்துட்டு சிந்தனை பண்ணா எத்தனையோ விஷயங்கள் வரும் இல்லையா?
ம்? ஏன் பாகம்ன்றாரு, நடிகர்ன்றாரு? அப்போ இந்த நடிகர் பாகம்னா என்ன அர்த்தம் அது, இல்லையா? அந்த அது அதை அந்த பாயிண்ட் நம்ம நினைவுல வச்சா என்னெல்லாம் நமக்கு நன்மை இருக்கு, எந்தெந்த விஷயத்திலிருந்து நம்ம வெளியே வருவோம், ம்? அப்படின்றது நமக்கு நிறைய பாயிண்ட்ஸ் வரும், இல்லையா? நாங்கள் நடிகர்கள் அதிமேலான தந்தையை நடிப்பதற்கென தனித்துவமான பாகத்தை கொண்டிருக்கிறார். பிரம்மா அல்லாத விஷ்ணுவுக்கு நடிப்பதற்காக தனிப்பட்ட பாகம் உள்ளது என நீங்கள் கூற மாட்டீர்கள். ஏன் ஏன் சொல்ல மாட்டீங்க? இருவரும் 84 பிறவி சக்கரத்துடனாகவே செல்கிறார். நீங்க பிரம்மான்னு எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல விஷ்ணுன்னு எடுத்துக்கிட்டாலும், இவ்வுலகத்திலே நடிப்பதற்கென சங்கருக்கு பாகம் எதுவும் இல்லை. திரிமூர்த்தினாகவே படத்திலே ஸ்தாபனை, விநாசம் மற்றும் பராமரிப்பு போன்றன காட்டப்பட்டுள்ளன. நீங்கள் காட்டுகின்ற படங்களை விளங்கப்படுத்த வேண்டும். பழைய உலகின் விநாசம் சங்கமிகத்திலேயே நடைபெற வேண்டும். தூண்டுபவர் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது பிழை. நான் இன்று வெளியே செல்ல வேண்டும் எனும் தூண்டுதலை உணரவில்லை என சிலர் கூறலாம். தூண்டுதல் என்றால் எண்ணம். தூண்டுதலுக்கு வேறு எந்த ஒரு அர்த்தமும் இல்லை. பாபா சொல்றார், தூண்டுதல் என்னன்னா ஒரு எண்ணம். பரமாத்மா தூண்டுதலின் மூலம் வேலை செய்வதும் இல்லை. உங்களுக்கு ஒரு எண்ணத்தை தூண்டுவிக்கிறார், அல்லது தூண்டுதனால் இந்த ஞானத்தை பெறவும் முடியாது. ஏன் முடியாது? உட்கார்ந்து மணிக்கணக்கா பாபா டெய்லி முரளி கேட்டா கூட நமக்கு என்ன ஆகுறது இல்ல. அப்படி இருக்கும்போது ஒரே ஒரு தூண்டதில்லை, எப்படி, இல்லையா? அன்னைக்கு சொல்றார், ஒரு வினாடியில என்ன அது, இந்த ஞானம் தான், வினாடிக்கான விஷயம்தான், இல்லையா? ஆனா புரிஞ்சிட்டோம். அந்த வினாடியில பார்த்தா புரிஞ்ச மாதிரி இருக்கும். இது சரிதான், கரெக்டா இதுதான் தேடிட்டு இருந்தேன். அப்புறம் முடிஞ்ச பிறகுதான் என்ன வரும், இது எப்படி புரிஞ்சிருச்சு, வினாடி முடிஞ்சு போச்சு ஞானம், இல்லையா? ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, பல கேள்விகள், பல சந்தேகங்கள், பல மற்றது கூட ஒப்பிட்டு பார்க்கறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும்போது திரும்பி என்ன ஆகுது, அதுக்கு விளக்கம் தேவைப்படுது. அதனால தான் பாபா உட்கார்ந்து ஒரு வினாடியோட விஷயம்தான், இல்லையா? ஆனால் அதுக்கு புரிந்து கொள்வது என்பதற்கு நமக்கு விளங்கப்படுத்த வேண்டியிருக்கு. நம்ம சொல்றாரு, எப்படி தூண்டுதல்னால உங்களுக்கு ஒரு வந்துட்டுது தாட், அதுக்கப்புறம் என்ன? ஆனா பாபா சொல்லாரு, இந்த தூண்டுதனால ஞானத்தை பெற முடியும். தந்தை இந்த புலநங்கங்களின் மூலம் ஒரு பாகத்தை நடிப்பதற்காகவே வருகின்றார். அவர் எதுக்காக வராரு? அவரே கரன் கராவனார். அவர் குழந்தைகள் மூலமே தனது பணியை செய்கிறார். அவரால் எதையும் ஒரு சரீரம் என்று செய்ய முடியாது. எவருக்கும் இவ்விடயங்களையும் தெரியாது. எவருக்குமே தந்தையாக கடவுளையும் தெரியாது. ரிஷிகள், முனிகள் போன்றோர் தங்களுக்கு கடவுளை தெரியாது என்றே கூறுவதுண்டு. அந்த காலத்தில், இல்லையா, உண்மையான ரிஷி முனிகள் அவர்கள் ஆத்மாவை பற்றிய ஞானத்தை அல்லது தந்தையாகிய பரமாத்மாவை பற்றிய ஞானத்தையோ கொண்டிருப்பது இல்லை. தந்தையை பிரதானமான படைப்பவராகவும், அடுத்தது அவர் யாரு, இயக்குனராகவும் இருக்கிறார். அவர் உங்களுக்கு வழிகாட்டல்களை கொடுக்கிறார். அவர் உங்களுக்கு வழிகாட்டல்னு என்ன அர்த்தம்? ஸ்ரீமத்தை கொடுக்கிறார். மக்களின் புத்தியில் சர்வ வியாபகம் என்ற கருத்தே இருக்கிறது. அவர் வழிகாட்டல் கொடுக்கிறாரு. ஆனா மக்கள் அவர் என்ன சொல்லிட்டாங்க, சர்வ வியாபகர் என்ற கருத்தே இருக்கிறது. பாபா எங்கள் பாபா என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். அவர் சர்வவியாபர் என்று அம்மக்கள் கூறுகிறார்கள். ஆகவே அவரே தந்தை என்பதை அவர்களால் உணர முடியாது. இதுவே எல்லையற்ற தந்தையின் நம்மளாம் யாரு, குடும்பம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள்.
அவரை சர்வயாபர் என்று அழைப்பதன் மூலம், அப்படி கூப்பிட்டு என்ன ஆகும்? குடும்பம் என்ற நறுமணம் இருப்பதில்லை. அவரே அசரீரியான ஆத்மாக்களின் பாபாவாகிய அசரீரியான சிவபாபா என்று அழைக்கப்படுகிறார். ஆத்மாக்கள் சரீரங்களை கொண்டிருக்கும் பொழுதே என்ன பண்றீங்க? சரீரம் இருக்கும்போது என்ன சொல்லுவீங்க? பாபா என கூறுகின்றார்கள். சரீரத்தை எப்படி சொல்றது? ஒரு சரீரமற்ற ஆத்மாவால் பேச முடியாது. நீங்கள் பக்தி மார்க்கத்தில் பாபாவை துன்பத்தை அகற்றி சந்தோஷத்தை அருள்பவர் என்ன புரிந்தவுடனேயே அவரை என்ன செய்றீங்க? அழைத்து கொண்டிருந்தீர்கள் இல்லையா? நீங்கள் சந்தோஷ தாமத்தில் சந்தோஷத்தையும் அமைதி தாமத்தில் என்ன அமைதியையும் பெறுகின்றீர்கள். இங்கு என்ன இருக்கானா? துன்பம் மாத்திரமே இருக்குது. நீங்கள் இந்த ஞானத்தை பழைய உலகிற்கும் புதிய உலகிற்கும் இடையுமுள்ள சங்கமிகத்திலேயே பெறுகின்றீர்கள். சங்கமமாக யுகங்களும் கிடையாது. பழசுக்கும் கல்பத்துடைய சங்கமிகத்தில் பெறுகின்றேன். தந்தை புதிய உலகின் ஸ்தாபனையும் பழைய உலகின் விநாசமும் நடைபெற இருக்கும் பொழுது மாத்திரமே வருகின்றார். அனைத்திற்கு முதல் நீங்கள் புதிய உலகின் ஸ்தாபனையை பற்றியே எப்பொழுது பேச வேண்டும். என்ன பண்ணக்கூடாது? முதலில் பழைய உலகின் விநாசத்தை பற்றி பேசுவது பிழையாகும். இந்த பிரம்மகுமாரிகள் வாயை திறந்தாலே ஆழிவுத்தான். நீங்க அந்த பக்கம் போங்க. அவர் நிறைய பிளான் வச்சிருப்பாரு, என்னென்னவோ இல்லையா? நீங்க எடுத்த உடனே இப்படி சொன்ன உடனே இப்போ இது வேணவே வேணாம் இப்போ. பாபா சொல்றாரு, முதல்ல என்ன சொல்லணும்? நீங்கள் இப்பொழுது இந்த எல்லையற்ற நாடகத்தினை பற்றிய ஞானத்தை பெறுகின்றீர்கள். நடிகர் தங்கள் வீட்டிலிருந்து பாகலை நடிப்பதற்கு வரும் பொழுது சாதாரண ஆடைகளை அணிகின்றார்கள். பின்னர் அவர்கள் தங்கள் ஆடைகளை மாற்றி அணிகின்றார்கள். பின்னர் நாடகம் முடிவடையும் பொழுது தங்கள் ஆடைகளை அகற்றி வீட்டிற்கு திரும்பி செல்கிறார்கள். அவ்வாறே ஆத்மாக்கள் நீங்களும் உங்களுடைய வீட்டிலிருந்து இங்கு சரீரமற்ற வருகின்றீர்கள். நீங்கள் இங்கு வந்து சரீர வடிவிலான உங்கள் ஆடையை அணிகின்றீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் தனது சொந்த பாகத்தை பெற்றிருக்கின்றார். இது ஓர் எல்லையற்ற நாடகம். இந்த முழு எல்லையற்ற உலகம் இப்பொழுது பழையது, பின்னர் புதிய உலகம் இருக்கும். அந்த ஜனத்தொகை மிக குறைவாகவே இருக்கும். அத்துடன் அங்கே வேற என்ன அங்க இருக்கும்? ஒரே ஒரு தர்மம் உள்ளது. என்ன தர்மம்? ஆத்ம தர்மம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இல்லையா? தர்மம் என்றால் அர்த்தம் என்ன? எப்ப தர்மம் கெட்டு அதர்மம் தலைவிரித்து அடுக்கும் போது எந்த தர்மம் கெட்டு போச்சு? ஆத்மாவுடைய தர்மம் கெட்டு போச்சு. ஆத்மாவுடைய தர்மம், அன்பு, அமைதி, அதுதானே அது கெட்டுதான் அதுக்கு ஆப்போசிட்டா என்ன வந்துட்டுது? கோபம், வெறுப்பு, பயம் இல்லையா? எல்லாம் வந்துட்டு. பாபா சொல்லாரு, ஒரே ஒரு தர்மம், அங்கே தர்மமே உள்ளது. குழந்தையாக நீங்கள் பழைய உலகிலிருந்து விலகி ஒரே ஒரு தர்மம் மாத்திரம் உள்ள அந்த எல்லைக்கு உட்பட்ட புதிய உலகிற்குள் செல்ல இருக்கின்றீர்கள். உலகிலே எண்ணற்ற சமயங்களும் எண்ணற்ற மனிதர்களும் இருக்கும் பொழுது உலகம் எல்லையற்றதாகிறது. அங்கே ஒரே ஒரு தர்மமும் வெகு சில மனிதர்கள் மாத்திரமே இருக்கிறார்கள். தந்தை ஒரே ஒரு தர்மத்தை ஸ்தாபிப்பதற்கு வர வேண்டும். எவ்வாறு சக்கரம் சுழல்கின்றது என்ற எல்லையற்ற நாடகத்தின் ரகசியங்களை குழந்தையாக நீங்கள் புரிந்து கொள்கின்றீர்கள். இது என்னது? ஒரு ரகசியம். தற்சமயத்தில் நடைமுறையில் இடம்பெறுவன அனைத்தும் பின்னர் என்ன ஆகும்? இப்ப எல்லாம் சங்கமகத்தில் நடக்கிறதுனால பின்னாடி என்ன ஆகும்? துவாபர யுகத்திலிருந்து
பண்டிகையாக பக்தி மார்க்கத்தில் கொண்டாடப்படும். என்னெல்லாம் பண்றீங்கன்னாரு, தீபாவளி, பொங்கல், நவராத்திரி, சிவராத்திரி, எத்தனையோ இருக்கு இல்லையா, விநாயகர் சதுர்த்தி. குழந்தையாக உங்களுக்கு இந்த வரிசை கிரமமான பண்டிகைகளை பற்றி தெரியும். அதிமேலான கடவுளாக சிவபாவின் பிறந்த நாள் என்று கூறப்படுகின்றது. ஏனைய பண்டிகைகள் அவர் வந்ததன் பின்னர் மாத்திரமே உருவாக்கப்பட முடியும் இல்லையா. ஜனவரி வருது, அதுக்கப்புறம் என்ன வருது, முதல்ல சிவராத்திரி வருது, அதுக்கப்புறம் நவராத்திரி வருது, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பண்டிகையா வருது இல்லையா. ராக்கியில் அதுக்கப்புறம் தானே வருது. முதலில் சிவபாபா வந்து கீதையை பேசுகிறார். அதாவது அவர், கீதைன்னு என்ன அர்த்தம்? என்ன ஞானம்? அவர் ஆரம்ப மத்திய இறுதியை பற்றிய இந்த ஞானத்தை உங்களுக்கு கூறுகிறார். அதனாலதான் விஷ்ணுக்கு என்ன காமிச்சிருக்கிறாங்க, சக்கரம். என்னது? அவர் உங்களுக்கு இதனை கற்பிப்பதுடன் உங்களுக்கு யோகமும் கற்பிக்கின்றார். எனவே அனைத்துக்கும் முதலில் தந்தை வந்த பொழுது சிவனின் பிறந்த நாள் இருந்தது. பின்னர் அதுக்கப்புறம் என்ன பிறந்த நாள் ஏற்பட்டது? கீதையின் பிறப்பு இடம் பெற்றது. வந்த உடனே ஞானம்தான் சொல்றாரு. அப்ப கீதை என்ன பண்ணுது? அப்பதான் பிறக்குது. அவர் ஆத்மாக்களிடம் இந்த ஞானத்தை உரைத்ததால் கீதையின் பிறப்பு இடம் பெற்றது. குழந்தையாக நீங்கள் விடயங்களை அனைத்தை பற்றியும் சிந்தித்து, சரி, கீதைக்கு பிறந்த பிறகு என்ன பிறந்துச்சு இல்லையா? பிரம்மா பிறந்தாரு, அப்படிதான், அவருக்கு தானே சொன்னாரு. அப்புறம் சங்கமுகம் பிறந்துச்சு இல்லையா. அப்புறம் பிராமணர்கள் பிறந்து, அப்புறம் வேற என்ன பிறப்பு வந்தது? தேவர்களாக. கீதையின் பெயரிடம் பெற்றது. குழந்தைகளாக நீங்க விடயங்கள் அனைத்தை பற்றியும் சிந்தித்து வரிசை கிரமமாக விழாக்களை எழுத வேண்டும். உங்கள் தர்மத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரமே விடயங்களை புரிந்து கொள்வார்கள். எல்லாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. அனைவருமே தமது சொந்த சமயத்தை நேசிக்கின்றார்கள். ஏனைய சமயத்தர்கள் பற்றிய கேள்விக்கே இடமில்லை. ஒருவர் இன்னொரு சமயத்தை விரும்பினாலும் அவரால் அந்த சமயத்திற்கு செல்ல முடியாது. ஏனைய சமயத்தை சேர்ந்தவர்களால் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது. விருட்சத்தின் படத்தில் அது மிகவும் தெளிவாக உள்ளது. சமயங்கள் அனைத்தும் முன்னர் இடம்பெற்றதை போன்று மிகச்சரியாக அதே நேரத்தில் வரும். ஏன் வருது? முதலில் தந்தை வருகிறார். அவர் வந்து உங்களுக்கு ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். ஆகவே கூறப்பட்டுள்ளது, என்ன கூறப்பட்டுள்ளது? சிவனின் பிறப்பும் பின்னர் கீதையின் பிறப்பும் இடம்பெறுகின்றன. அதன் பின்னர் நாராயணாக என்ற ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பும் இடம்பெறுகின்றது. அது பின்னர் சத்தியுகமாகும். இதனை நீங்கள் வரிசை கிரமமாகவே எழுத வேண்டும். இந்த விடயங்கள் இந்த ஞானத்துக்குரியவை. சிவனின் பிறப்பு எப்பொழுது இடம்பெறுகின்றது என்பதை மக்கள் புரிந்து கொள்வதில்லை. அவர் கொடுக்கின்ற ஞானமே என்னது? கீதை எனப்படுகிறது. பின்னர் அது மறைந்து விடுகிறது. ஜெகதம்பாள் போன்றோரின் பிறந்த நாளுக்கு விடுமுறை இருப்பதில்லை. இவ்விடயங்களின் திகதியோ அல்லது நேரத்தையோ மக்கள் முற்றாக அறிந்து கொள்வது. அவர்கள் லட்சுமி நாராயண் அல்லது ராமகிருஷ்ணர் ராஜ்யத்தை பற்றி அறியாமல் இருக்கிறார்கள். கடந்த 2500 வருடங்களில் வந்துள்ளவர்கள் பற்றி மாத்திரமே அவர்கள் அறிந்துள்ளார்கள். எவ்வாறாயின் அதற்கு முன்னர் இந்த தேவர்களின் ஆதி சனாத்தன தேவர் தர்மம் இருந்ததில் இருந்து எவ்வளவு காலம் ஆகிவிட்டது என்பதை அவர்கள் அறியாமல் உள்ளார்கள். சக்கரம் 5000 வருடங்களை விடவும் நீண்டதாக இருக்க முடியாது. முதல் அரைக்கல்பத்திற்கு அது அவர்களின் ராஜ்யமாகும். இரண்டாவது அரைக்கல்பத்திலேயே ஜனத்தொகை
அதிக அளவு அதிகரிக்கின்றது. அதிகரிக்குதா இல்லையா? இப்ப 100 வருஷத்துக்கு முன்னாடி ஜனத்தொகை எவ்வளவு இருந்தது பாத்தீங்கன்னா? வேர்ல்டு பாப்புலேஷன் 100 150 கோடி தான் இருந்தது இல்லையா? இப்ப எவ்வளவு ஆயிப்போச்சு. எனவே சக்கரம் எவ்வாறு இத்தகைய வருடங்களை விடம் நீண்டதாக இருக்க முடியும்? 8.4 மில்லியன் பிறவிகள் இருக்க முடியாது. கலியுகத்தின் கால எல்லை 100,000 வருடங்கள் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அவர்கள் மக்களை காரிருள் இட்டுள்ளார்கள். முழு நாடகமும் 5,000 வருடங்களுக்கு உரியது என்பதற்கும் கலியுகத்தில் இன்னமும் பக்தியில் என்ன சொல்லிட்டாங்க? 40,000 வருடங்கள் உள்ளன என அவர்கள் கூறுவதற்கும் இடையில் பாரிய வேறுபாடு இருக்கிறது. எவ்வாறாயினும் கடவுள் சங்கமிகத்தின் பொழுதே வர வேண்டும். மகாபாரத யுத்தம் எப்ப நடைபெறுகிறது? சங்கமிகத்திலேயே இடம்பெறுகிறது. ஆனா நேத்து என்ன சொன்னாரு? நேத்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் சொன்னாரு. விநாசத்தை பத்தி என்ன சொன்னார் பாபா? தூய்மையாகாம விநாசம் நடப்பெறுதுன்னா எப்ப நடப்புனாரு? நேத்து அதான் அவர் சொல்லுவோம். நேத்து விநாசம் நீங்க ஆமாதான் மாறும். சங்கமிகத்தின் பொழுதே வர வேண்டும். மகாபாரத யுத்தம் சங்கமிகத்திலே இடம்பெறுகிறது. தந்தை கூறுகிறார், நான் ஒவ்வொரு சக்கரத்திலும் சங்கமிகத்தில் வருகிறேன். சக்கத்துடைய சங்கமிகம். தந்தை புதிய உலக ஸ்தாபனையும் இப்பழைய உலகின் விநாசத்தையும் மேற்கொள்வதற்கு வருகிறார். இப்புதிய உலக ஸ்தாபனை மேற்கொள்ளப்படும் பொழுது பழைய உலகம் நிச்சயமாக அழிக்கப்படுகிறது. ஏனெனில் இந்த யுத்தம் அதற்கானதே. அதில் சங்கரின் இருந்து தூண்டுதல் என்ற கேள்விக்கே இடமில்லை. பழைய உலகம் அழிக்கப்படும் என்பது புரிந்து கொள்ளப்படுகிறது. கட்டடங்கள் போன்ற அனைத்தும் பூமி அதிர்ச்சி போன்றவற்றினால் அழிக்கப்படும். ஏனெனில் புதியதோர் உலகம் தேவைப்படுகிறது. புதிய உலகம் நிச்சயமாக இருந்தது. டெல்லி தேவதையின் உலகமான பரிஸ்தானாக இருந்தது. அது எங்க இருந்தது? டெல்லி யமுனை நதிக்கரையில் லக்ஷ்மி நாராயண ராஜ்யத்தில் இருந்தது. இதன் படங்கள் உள்ளன. லக்ஷ்மி நாராயணம் சொர்க்கத்துக்குரியவர்கள் என கூறப்படுகின்றனர். அவர்கள் திருமண வைபவம் எவ்வாறு இடம்பெறுகிறது என்பதை குழந்தையாகி நீங்கள் காட்சிகளாக கண்டீர்கள். ஆரம்பத்தில் இருந்தவர்களுக்கு தெரிஞ்சது. இந்த கருத்துக்கள் அனைத்தும் பாபா உங்களோடு மீட்டல் செய்கிறார். அச்சா, உங்களுக்கு கருத்துக்களை ஞாபகத்தில் வைத்திருக்க முடியாமல் இருந்தால் என்ன பண்றது? அப்பொழுது பாபாவை நினைவு செய்யுங்கள். நீங்கள் தந்தையை மறந்தால் என்ன பண்றது? சரி, தந்தையை மறந்துட்டீங்க, மீட்டெல்லாம் இப்போ நிற்க மாட்டேங்குது. சரி, நினைவு பண்ணா அவரையும் மறந்துடுங்க. அப்ப என்ன பண்ணும்? அப்பொழுது ஆசிரியர் நினைவு செய்யுங்கள். உங்கள் ஆசிரியர் என்ன கற்பிக்கிறார் என்பதை நீங்கள் நிச்சயமாக நினைவு செய்வீர்கள். ஆசிரியர் நினைவு செய்வதனால் நீங்கள் ஞானத்தையும் நினைவு செய்வீர்கள். உங்கள் புத்தியில் உங்கள் இலக்கும் இருக்கிறது. இது உங்கள் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்க இப்போ நீங்கள்லாம்? இது உங்கள் மாணவ வாழ்க்கை என்பதால் என படிப்பை பற்றி சொல்றாரு. நீங்கள் இதனை நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு கற்பிப்பவரே உங்கள் தந்தையும் ஆவார். அப்போ உங்களுக்கு நினைவு வந்துடும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். லௌகிக்க தந்தை காணாமல் போக மாட்டார். லௌகிக்க தந்தையும் பரலோக தந்தையும் பின்னர் இந்த அலௌகிக்க தந்தையும் இருக்கின்றார்கள். எவரும் இவரை நினைவு செய்வதில்லை. நீங்கள் உங்கள் லௌகிக்க தந்தையிடமிருந்து ஆஸ்தியை பெறுகின்றீர்கள். ஏதோ அவர் வச்சிருக்கிறது. நீங்கள் இறுதி வரை அவரை லௌகிக்க தந்தை நினைவு செய்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய சரீரத்தை நீக்கி செல்லும் பொழுது வேறொரு தந்தைக்கு பிறக்கின்றீர்கள். நீங்கள் பிறவியாக என்ன ஒரு லௌகிக்க தந்தையை பெறுகின்றீர்கள். மக்கள் பரலோக தந்தையை துன்பத்திலும் சந்தோஷத்திலும் நினைவு செய்கிறார்கள். பரலோக தந்தையை துன்பத்திலும் சந்தோஷத்திலும் நினைவு செய்கின்றார்கள்.
சந்தோஷத்துல நீ செய்யறாங்க நினைக்கிறேன் ஒரு வகையில் கடவுளை எல்லாம் நீ தான் கொடுத்த இல்லையா? ஆமா, சந்தோஷத்துல எல்லாம் ஆறு தான் கொடுத்தாரு. கொஞ்சம் பேர் மக்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது கடவுளை தங்களுக்கு அந்த குழந்தையை கொடுத்ததாக கூறுகிறார். அவர்கள் ஏன் பிரஜாபிதா பிரம்மாவை நினைவு செய்ய வேண்டும்? அவரிடமிருந்து நீங்கள் எதையும் பெறுவதில்லை. அவர் லௌகிக்க தந்தை என அலௌகிக்க தந்தை என அழைக்கப்படுகிறார். உங்கள் ஆஸ்தியை நீங்கள் பிரம்மாவினுடனாக சிவபாபாவிலிருந்து பெறுவதை அறிவீர்கள். நீங்கள் கற்பதை போன்றே இவரும் கற்கின்றார். இந்த ரதம் கருவியாகி விட்டார். பல பிரிவுகள் இறுதியில் இவரின் சரீரம் ரதமாகிவிட்டது. ரதத்திற்கு ஒரு பெயரிடப்பட வேண்டும். அந்த துறவு எல்லையற்றது. ரதம் எக்காலத்திலும் உள்ளவராயினும் வேறு எவருக்காக உத்தரவாதம் இல்லை. மேலும் முன்னேறி செல்லும் பொழுது அவர்கள் தந்தை விட்டு ஓடி வருகிறார்கள். நாடகத்திற்கு ஏற்பவே இந்த ரதம் நியமிக்கப்பட்டுள்ளது. இவருக்கு பேர் என்ன? பாக்கிய ரதம் என்று அழைக்கப்படுகிறார். நீங்கள் எவருமே பாக்கியம் ரதம் என அழைக்கப்படுவதில்லை. உங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுப்பதற்காக தந்தை யாரில் பிரவேசிக்கிறாரோ அவர் மாத்திரமே பாக்கியரதம் என கருதப்படுகிறார். அவர் ஸ்தாபனைக்கான பணியை மேற்கொள்வதற்கு உதவுகிறார். நீங்கள் பாக்கியரதங்கள் அல்ல, ஆத்மாக்களை. நீங்கள் இந்த ரதங்களில் அமர்ந்திருந்து கற்கின்றீர்கள். இந்த ரதத்துல உட்கார்ந்து கற்கின்றீர்கள். ஆத்மாக்களாகி நீங்கள் தூய்மையாகுகின்றீர்கள். ஆகவே அது தந்தை அமர்ந்திருந்து எங்களுக்கு கற்பிக்கின்ற இந்த சரீரத்தின் மகத்துவம் ஆகும். இந்த இறுதி பிறவி மிகவும் பெருமதி வாய்ந்தது. பின்னர் உங்கள் சரீரங்களை மாற்றி நீங்கள் தேவர்கள் ஆகுவீர்கள். நீங்கள் இந்த பழைய சரீரத்தினூடாக கற்பிதல்களை பெறுகின்றீர்கள். நீங்கள் சிவபாபாவிற்கு உரியவர். உங்கள் முன்னைய வாழ்வுகள் ஒரு பெருமதி மற்றது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்பொழுது உங்கள் வாழ்வுகள் என்ன ஆயிடுச்சு? இப்போ முதல்ல உங்க வாழ்க்கை என்ன 1% இல்லை, இப்ப என்ன ஆகி போச்சு? எந்த ஊர்ல இருக்கீங்க நீங்க எல்லாம்? எந்த தேசத்துல இருக்கிறீங்க? பவுண்டு பெருமதி உடையது ஆகுகின்றது. பவுண்டு பாபா சொல்லுவார், பாபாக்கு இங்கிலாந்துக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்கு, பிரம்மா பாபாவுக்கு. சோ பாபா காலத்துல எல்லாம் பிரிட்டிஷ் தானே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால பாபா சொல்றாரு, என்னது பவுண்டு பெருமதியான உள்ளது. நீங்கள் எந்த அளவு கற்கின்றீர்கள் என்பதற்காக உயர்ந்த அந்தஸ்தை பெறுவீர்கள். நினைவு யாத்திரையை பிரதான விடயம் தந்தை விளங்கப்படுத்தியுள்ளார். இது பாரதத்தின் புராதன யோகம் என அழைக்கப்படுகிறது. இதனுடனாக நீங்கள் தூய்மையற்றவிருந்து தூய்மையானவர் ஆகுகின்றீர்கள். நீங்கள் அனைவருமே சொர்க்கத்தில் வசிப்பவர்கள் ஆகுகின்றீர்கள். எவ்வாறு நீங்கள் எவ்வளவு கற்கின்றீர்கள் என்பதிலேயே பின்னர் அது தங்கி உள்ளது. நீங்கள் இந்த எல்லையற்ற பாடசாலையில் அமர்ந்திருக்கின்றீர்கள். நீங்கள் பின்னர் தேவர்கள் ஆகுவீர்கள். யார் உயர்ந்த அந்தஸ்தை கோருவார்கள் என்பதையும் அதற்கான தகுதிகள் எவையாக இருக்கும் என்பதையும் உங்களால் புரிந்து கொள்ள முடியும். முன்னர் எங்களுக்கும் எந்த தகுதிகளும் இருக்கவில்லை. நாங்கள் அசுர கட்டுகளை பின்பற்றி கொண்டிருந்தோம். இப்பொழுது நாங்கள் கடவுளின் வழிகாட்டலை பெறுகின்றோம். இல்லையா? அங்கே கட்டளை, இது வழிகாட்டல். கட்டளை என்பது வேற, வழிகாட்டல் என்பது. நாங்கள் அசுர கட்டளை பின்பற்றுவதால் கீழிறங்கும் ஸ்திதிக்குள் செல்கின்றோம். கடவுளின் வழிகாட்டுகளை பின்பற்றுவதால் நாங்கள் மேலும் மேலேறும் ஸ்திதிக்குள் செல்கின்றோம். வழிகாட்டல் கொடுக்கும் போது என்ன நடக்கும்? அவங்க நடக்கிறாங்களோ நடக்காதது உங்களுக்கு பத்தி பிரச்சனை இல்லை. அங்க ஈகோ வராது. நம்ம சொல்லிட்டோம்பா, சாய்ஸ் இருக்கு, இப்படி இருக்கு, அது உங்களுடைய இதுன்ற மாதிரி. கட்டளைன்னு என்ன அர்த்தம்? ஆமா, நான் சொல்றத நீ செய்யணும். நீ செய்யலன்னா எனக்கு கோபம் வரும். வருமா வர? அப்புறம் உன்னை என்ன பண்ணுவேன்?
விடுவோனா? ஸோ பாபா சொல்லாரு, நாடகம் டிராமான்னு மேலெல்லாம் சொல்லிட்டு வந்து இப்ப பண்றாரா, நான் நாடகத்தை டிராமாவை பார்த்து எல்லாத்தையும் நம்புறேன். இப்ப என்னுடைய பார்ட் என்னன்னா வழிகாட்டல் கொடுக்கறது. கொடுத்ததோட எனக்கு முடிஞ்சது. இப்ப நீ நடக்கிறியா நடக்கலையான்றது நான் எப்படி இருப்பேன், பாதிக்கப்பட மாட்டேன். நீங்கள் பலரிடமிருந்து, அதாவது தாய் தந்தை சகோதரர் ஆகிய ஆசிரியர் குறும்போன்றிலிருந்து கட்டளைகளை பெறுகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் ஒரே ஒருவரின் வழிகாட்டல்களை பெறுகின்றீர்கள். இவர் உங்களுக்கு 21 பிரிவுகளுக்கு பயன்படும். ஆகவே நீங்கள் அத்தகைய வழிகாட்டுகளை பின்பற்ற வேண்டும். நீங்கள் எந்த அளவிற்கு வழிகாட்டுகளை பின்பற்றுகின்றீர்களோ அந்த அளவிற்கு ஒரு மேன்மையான அந்தஸ்தை கோருகின்றீர்கள். அவற்றை நீங்கள் குறைவாக பின்பற்றினால் நீங்கள் பெறுகின்ற அந்தஸ்தும் குறைவானதாகவே இருக்கிறது. ஸ்ரீமத் கடவுளிலிருந்தே பெறப்படுகிறது. அதிமேலான கடவுள் ஸ்ரீகிருஷ்ணரை அனைவரிலும் அதிமேன்மையானவர் ஆக்கியவர். இல்லையா? யாரு? ஸ்ரீகிருஷ்ணர் தான் எல்லாருக்கும் மேலானவர். அவர் மனிதர் தான், இல்லையா? தெய்வீக குணமுள்ள மனிதர் அப்படிங்கிறார் பாபா. ஸோ ஸ்ரீமத் கடவுளிடமிருந்தே பெறப்படுகிறது. அதிமேலான கடவுளே ஸ்ரீகிருஷ்ணரை அனைவரிலும் அதிமேன்மையானவர் ஆக்கியவர். பின்னர் ராவணன் அவரை அனைவரிலும் அதி தாழ்ந்தவர் ஆக்கினான். தந்தை உங்களை அழகானவர் ஆக்குகின்றார். பின்னர் ராவணன் உங்களை அவலட்சணமானவர் ஆக்குகின்றார். தந்தை உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுக்கிறார். அவர் விகாரமற்றவர். தெய்வ குணங்கள் அனைத்தும் நிறைந்தவர்களும் முழுமையான நற்குணங்களும் உடையவர்களும் என யாருக்கு அந்த மகிமை? தேவர்களின் புகழ் பாடப்படுகிறது. சந்நியாசிகள் முற்றிலும் விகாரமற்றவர்கள் என்று அழைக்கப்படுவதில்லை. சத்தியுகத்தில் ஆத்மாக்கள் இந்த சரீரங்களிடமே தூய்மையாக இருக்கின்றன. அனைவரும் தேவர்களை அறிவார்கள். அவர்கள் முற்றிலும் விகாரமற்றவர்களாக இருப்பதனால் சம்பூர்ண உலகின் அதிபதிகள் ஆகுகின்றார்கள். அவர்கள் இப்பொழுது அவ்வாறானவர்கள் அல்ல. பின்னர் நீங்கள் அவ்வாறானவர்கள் ஆகுவீர்கள். தந்தை சங்கமிகத்தில் மாத்திரமே வருகிறார். பிரம்மாவின் மூலம் பிராமணர்கள் படைக்கப்படுகின்றார். நீங்கள் அனைவரும் பிரம்மாவின் குழந்தைகள். அவர் எவர்? ஸ்ரீபாபா யாரப்ப உங்களுக்கு? முப்பாட்டங்க. அனைவரிடம் வினவுங்கள். என்ன வினவணும்? நீங்கள் பிரஜாபிதா பிரம்மாவின் பெயரை கேள்விப்படவில்லையா? பரமாத்மான பரமத்தந்தை பிரம்மாவின் மூலம் உலகை படைக்கிறார். பிராமண குலமும் உள்ளது. பின்ன நீங்கள் பிரம்மாவின் வாய் வழி தோன்றர்களான என்ன ஆயிடுவீங்க? நீங்க சகோதர சகோதரிகள் ஆகுகின்றீர்கள். அங்கே அரசர்கள் அரசிகள் என்ற கேள்விக்கே இடமில்லை. இங்கே அரசர்கள் அரசிகள் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த பிராமண குலம் இந்த குறுகிய காலமான சங்கமிகத்தில் மாத்திரமே இருக்கின்றது. பாண்டவர்களுக்கோ அல்லது கௌரவர்களுக்கோ ஒரு ராஜ்யமும் இருப்பதில்லை. இங்க ராஜ்யமும் இல்லை, பாண்டவர்களும் இல்லை. அப்ப பாண்டவர்கள் யாரு? கௌரவர்கள் அச்சா இனிமேலும் இனிமையான அன்புக்குறி எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்க பாப்தாதன் அன்பு நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கின்றார். சொல்கின்றோம். தாரணிக்கான சாராம்சம். 1. 21 பிரிவுகளுக்கான மேன்மையான அந்தஸ்திற்கான சகல உரிமைகளையும் கோருவதற்கு என்ன பண்ணணும்?
அசுர கட்டளைகள் அனைத்தையும் பின்பற்றுவதை துறந்து கடவுளின் வழிகாட்டுகளை மாத்திரமே பின்பற்றுங்கள். முற்றிலும் விகாரமற்றவர்கள் ஆகுங்கள். இரண்டாவது, உங்கள் பழைய சரீரத்தில் இருக்கும் போதே தந்தையின் கற்பனைகளை கிரகித்து ஒரு தேவர் ஆகுங்கள். இது மிக பெருமதிமிக்க வாழ்வு. நீங்கள் இந்த வாழ்க்கையில் என்ன ஆகுறீங்க? எந்த மதிப்புக்கு உயர்றீங்க? பவுண்டு பெருமதி உடையவர்கள் ஆக வேண்டும். ஆசீர்வாதம். நீங்கள் ஆதார ரூபமாகவும் ஈடேற்றுகின்ற ரூபமாகவும் இருந்து ஆத்மாக்கள் அனைவருக்கும் மிகச்சரியான அழிவற்ற ஆதாரத்தை கொடுப்பீர்கள். நீங்கள் ஆதார ரூபமாகவும் ஈடேற்றுகின்ற ரூபமாகவும் இருந்து ஆத்மால அனைவருக்கும் மிகச்சரியான அழிவற்ற ஆதாரத்தை கொடுப்பீர்களா? தற்சமயம் உலகில் ஒவ்வொரு மூலையிலும் ஏதோ ஒரு குழப்பம் இருக்கிறது. சில சந்தர்ப்பங்களில் மக்கள் மனங்களில் பதற்றத்தில் பல தளம்புகள் ஏற்படுகின்றன. வேறு சந்தர்ப்பங்களில் தமோபிரதான சூழ்நிலையிலும் பஞ்ச தத்துவங்களின் குழப்பம் காணப்படுகிறது. எல்லைக்குட்பட்ட தற்காலிக வசதிகள் அனைவரையும் கவலை சிதைக்குள் அழைத்துச் செல்கின்றது. அப்படின்னு என்ன அர்த்தம்? வசதிகள் இருக்கு, இந்த வசதிகளை அடைவதற்காக என்ன பண்றாங்க? ஆகவே எல்லைக்குட்பட்ட ஆதாரங்கள், பேறுகள், வழிமுறையால் களைப்படைந்து விட்டதால் அவர்கள் உண்மையான ஆதாரத்தை தேடுகின்றார்கள். ஆதார ரூபம் ஈடேற்றுகின்ற ரூபமான ஆத்மாக்களாகி நீங்களே அவர்களுக்கு மேன்மையான உண்மையான அழிவற்ற பேறுகளினதும் உண்மையான அழிவற்ற ஆதாரத்தினதும் அனுபவத்தை கொடுக்க வேண்டும். அதெல்லாம் சிறிது காலத்துக்கு கொடுக்கும் இல்லையா? அது தேவைதான். ஆனா அதுதான் உங்க வாழ்க்கைக்கு நிரந்தரமானது இல்லை. ஸ்லோகம். காலம் ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக இருப்பதால் அதை வீணாக்குவதற்கு பதிலாக அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் உடனடியாக பயன்படுத்துவதற்கு உடனடியாக தீர்மானியுங்கள். காலம் ஒரு விலைமதிப்பற்ற பொக்கிஷமாக இருப்பதால் அதனை வீணாக்குவதற்கு பதிலாக அனைத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் உடனடியாக பயன்படுத்துவதற்கு உடனடியாக தீர்மானியுங்கள். அவ்யக்த சமிக்ஞை. இப்பொழுது அன்பெனும் அக்னியை ஏற்றி உங்கள் யோகத்தை எரிமலை ஆக்குங்கள். எங்கும் சூரியனின் கதிர்கள் பரவி இருப்பதை போல் அதே விதமாக ஒரு மாஸ்டர் சர்வசக்திவானாக இருக்கின்ற ஸ்திதி மூலம் சக்திகளினதும் சிறப்பியல்புகளினதும் கதிர்கள் எங்கும் பரவுவதை அனுபவம் செய்யுங்கள். இதற்கு இந்த சுயமரியாதையின் விழிப்புணர்வின் ஆசனத்தின் உங்களை ஸ்திரப்படுத்துங்கள். நான் ஒரு மாஸ்டர் சர்வசக்திவான். நான் தடைகளை அளிக்கின்ற ஆத்மா. பின்னர் நீங்கள் செயல்களை செய்யும் பொழுது உங்கள் முன்னிலையில் தடைகள் வர மாட்டாது. அச்சா. ஓம் சாந்தி. பாபா நமக்கு இன்னைக்கு நாகரிகத்தை பற்றி சொல்றாங்க. இருக்கிறோம். பாபாவும் நடப்பதற்கு நம்முடைய இருக்கிறோம். தந்தை புதிய உலகத்தை குழந்தைகள் மூலமா தான் ஸ்தாபிக்கிறாரு. அவருக்கு ஈஸ்வர், பிரபு, பரமாத்மாங்கிற அதிமேலான பெயர்கள் தந்தைக்கு மட்டும்தான் உரியது. அதுக்கப்புறமா இந்த சங்கம யுகத்துலதான் இந்த சக்கரத்தின் ரகசியத்தை நாங்க புரிந்து கொள்றோம். அதுக்கப்புறமா இந்த ஞானத்தை பாக்கிய ரதத்தின் மூலமா தான் நாங்க கற்றுக்கிறோம். எதுக்காக இந்த பாயிண்ட் சொன்னார்?
எதுக்காக சொன்னோம்? நாங்களும் ஒரு காலத்துலதான் இருக்கிறோம். ஆனா பிரம்மபாபா அந்த இதழ யோகாவா அந்த எங்களுக்கு அப்படி சொல்றது அப்படியே அவர் பாய்க்கிறதா. ஆனா அவரும் எங்களை மாதிரி தான் அவரும் படிக்கிறார். மெயின் பாயிண்ட் என்ன? எதுக்காக அந்த point சொன்னேன்? ம் அது சொல்றாரு, தூண்டுறதுனால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்களுக்கு உடம்பு இருந்தாதான் நான் சொல்றது கேட்க முடியும். அதே மாதிரிதான் நான் உங்களுக்கு எதையாவது சொல்லணும்னு என்ன பண்ண வேண்டியிருக்கு? ஒரு உடல் வேணும். அந்த உடலை நான் தேர்ந்தெடுக்கிற உடலுக்கு அவர் எனக்கு உதவி செய்யறதுனால அவருக்கு பாக்கியரதம்னு பேர். அதனால இன்னைக்கு பாபா சொல்ல, தூண்டுதல்னால என்ன எதுவுமே செய்ய இயலாது. மக்கள் நினைக்கிறாங்க தூண்டுதல்னா என்னன்னு சொன்னார். அதுக்கு அவ்வளவுதான், எண்ணம், அவ்வளவுதான். இந்த ஒரு எண்ணத்தை வச்சுட்டு நீங்க என்ன இது பண்ண முடியும்? பாபா வந்து படிப்பிக்க வேண்டியிருக்குது, வழிகாட்டல் கொடுக்க வேண்டியது, கற்பிதழ் காமிக்க வேண்டியது. அதாவது அதுக்கு காமிக்கிறதுக்கு என்ன வேணும்? நேரம் எடுக்கும் இல்லையா? உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும் இல்லையா? அதனாலதான் எனக்கு என்ன வேண்டியிருக்கு? அசரீரியாக நான் மக்கள் நினைக்கிறாங்க அப்படி கிடையாது அப்படிங்கிற. പരമാത്മാണ്ടതിൽ എപ്പോഴൊക്കെ കൊടുത്താரு. நான் இவ்வளவு நாள் நினைச்சுக்கிட்டதுன்னா பரமாத்மாண்டா வெற்றிகளுமாய் ஆத்மாவா இருக்கிறதான் பரமாத்மான்னு சொல்றாங்க. ஆனா இந்த அப்பா வித்தியாசமா தெரியல, எல்லாருக்குமே அப்பாவா இருக்கிறதான் பரமாத்மான்னு சொல்லி படிச்சுக்கிட்டேன். ரெண்டு அர்த்தத்தை சொல்றோம்ல. பரம் நம்ம பொதுவா கோர்ஸ் எடுக்கும் போது எக்ஸாம்பிள் தரும். என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறோம்? மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர்ன்றோம், மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர்ன்றோம். அப்போ முன்னாடி என்ன ஆட் ஆகுது? பிரைம், சீஃப், பின்னாடி என்ன? மினிஸ்டர் தான். இப்போ எல்லாரும் மினிஸ்டர் தான். ஆனா மினிஸ்டருக்கும் சீஃப் மினிஸ்டருக்கு என்ன வித்தியாசம்? எல்லாம் மனசுக்கு தான். அப்ப எதுல வித்தியாசப்படுறோம்? அவர்கிட்ட இருக்கிற பவர் இல்லையா? அப்ப எல்லாத்துக்கும் அவர் என்னவா இருக்காரு? தலைமையாக இருக்காரு, பிரைம் சீஃப். அப்ப அவசரம் நீங்கள்லாம் ஆத்மாக்கள். நானும் உங்களை மாதிரி தான் இருக்கேன். சில நேரத்துல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து சாதாரண மினிஸ்டருக்கு விட ரொம்ப சின்னதாகவும் குள்ளமாக கூட இருக்கலாம். ஆனா அவர் பவர்ஃபுல்லா இருக்கலாம். உலகத்தை சொல்ற ரொம்ப பயங்கரமான பவர்ஃபுல்லா ஆளு. ஏதோ ஒரு வகையில பணத்திலேயோ பவர்லேயோ அதிகாரத்திலேயோ. பாபா அதை சொல்றார். மற்றபடி ஆத்மாவுக்கு பரமாத்மாவுக்கு என்ன கிடையாது. அப்போ உங்க ஆத்மாக்களுக்கெல்லாம் நான் என்னவா இருக்கேன்? அப்பாவா இருக்கேன் இல்லையா? அதனால என்ன பிரைம் அப்படின்ற மாதிரி என்ன சொல்றாங்க? சுப்ரீம், பரம். பரம்னா மெயின், பெரியவர் அப்படின்ற அந்த அர்த்தத்திலேயே தவிர்த்து நிறைய முறையில் என்ன சொல்றாரு பாபா? நீங்க நினைக்கிற மாதிரி அந்த சிவலிங்க பெருசெல்லாம் நான் கிடையாது. ஆத்மாவை என்ன ஆகுறது இல்ல. ஆனா ஏன் சொல்லி வச்சாங்க? அதுக்கு ஒரு அருமையா யாரோ ஒரு கேள்வி கேட்டாங்க, அதுக்கு பதில் சொன்னாங்க இல்லையா? அதுக்கு என்ன உதாரணம் கொடுப்பீங்க? 1000 சூரியனுக்கு சமமா அவர் அவ்வளவு சக்தி நிறைஞ்சாரு. எப்படி வந்து இந்த உடம்புக்குள்ள வந்து அவர் சொல்ல முடியும்? வந்து அவர் பஸ்மம் ஆயிடுவார்ல அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா? செத்துக்கிறது இல்லை. அதுக்கு என்ன சொல்றோம்? அப்போ ஒரு பொருளை நீங்க எடுக்கணும்னா இல்லையா, இந்த பொருளை எடுக்கிறதுக்கு நீங்க உங்க உடம்புல இருக்கிற சக்தியெல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க இல்லையா? அப்போ இதுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு யூஸ் பண்ணுவீங்க. அங்கிட்ட உங்ககிட்ட என்ன இருக்கு? சக்திகள் இருக்கு. அதுக்காக நீங்க என்ன பண்ண மாட்டீங்க. சில டைம்ல வெயிட்டா இருக்குன்னு தூக்குவோம். இப்படி வந்துருக்கு, பார்த்துருக்கிறீங்களா? அவ சொல்லாரு, நான் பவர்ஃபுல்லு தான். உங்களுக்கு சொல்றதுக்காக நான் எவ்வளவு பவரை யூஸ் பண்ணும்? தேவையில்லையே. படிப்பிக்கிறது தானே. சண்டை போடுறதுக்கு என்ன எவ்வளவு பவர் தேவையில்லை. ஸோ பாபா சொல்லாரு, நான் படிப்பிக்கிறதுக்கு வர முடியுமில்ல. இப்போ நம்ம யூஸ் பண்ண முடியுது ஒரு சூழ்நால எதுக்கு எந்த அளவுக்கு பவர் யூஸ் பண்ணணும்னு சொல்லி
அப்ப அவரு யூஸ் பண்ணா அது தப்பா? பண்ண முடியாதா இல்லை அப்படின்னு கேட்குறேன். பாபா இந்த பழைய உலகத்தின் விநாசத்தை பற்றி புறாம் புதிய உலகத்தை ஸ்தாபிக்கிறது சக்கரத்தை சுற்றி அதான் அப்ப என்ன சொன்னாரு பழைய உலகத்தை புதிய உலகத்தை சொல்லும்போது விநாசத்தை சொல்லுவாங்க. அவ சொல்றது பிழைங்கிற இப்படி சொல்லக்கூடாது இல்லையா? அதனாலதான் சக்கரத்தை லாஸ்ட்ல வச்சிருக்காரு. ஏன்னா என்ன ஆகும் சக்கரம்? அதுவும் சுத்துது, நம்மளையும் சுத்தி விட்டுரும். எல்லாத்துக்கும் ஏத்துக்குவாங்க. கடைசியில் இந்த சக்கரன்னு வரும்போது ஸ்டக் ஆயிடுவாங்க. அது எப்படி சுத்தும்? நடந்ததே தான் நடக்குமா மறுபடியும்? இதே ஆட்கள், இதே சூழ்நிலை, இதே பிரச்சனையா? அதனால அதுக்கு பாபா சொல்றாரு, இந்த நாடகத்துல எல்லாருக்கும் என்ன இருக்கு? எல்லாருக்கும் நாடகத்துல இருக்கு, எனக்கும் இருக்கு. நேத்து கிளாஸ்ல அதான் கேள்வி கேட்டாங்க இல்லையா? முயற்சி பண்றது பிறவா வரம் வேணும் அப்படின்னு தான் முயற்சி பண்றோம். மோட்சம் வேணும், முக்தி போனா அப்புறம் திரும்பியும் வரணுமா அப்படின்னு பாபா சொல்ல, நானே வர வேண்டியிருக்கு. அப்புறம் சர்வசக்திவான் அவர் நினைச்சா எந்த இடத்துக்கு வேணா புள்ள வந்து போடலாமா? இன்னைக்கு சொல்றார், தான் என்னவா இருக்கேன் இந்த நாடகத்துக்கு இயக்குனர் எல்லாமே இருக்கிறார் இல்லையா? அதுக்காக இயக்குனர் நான் தான் இந்த படத்தோட தயாரிப்பாளர் நினைச்சா இதை உள்ள வருவேன்னா படம் பார்க்க முடியுமா? ஏப்பா இவர் எல்லா இடத்துலயும் வந்துட்டு இருக்காருப்பா, சீனை கெட்டு போயிருங்களா? இப்ப தயாரிப்பார் என்ன பண்ணுவாரு? தயாரிப்பாளர் அளவோட இருக்கணும், டைரக்டரா இருக்கணும் இல்லையா? நான் டைரக்ட் பண்றேன், நான் எங்க வேணா வருவேன்னா நாடகமே நல்லா இருக்கு. அதை பாபா சொல்ல நானும் என்ன பண்ண முடியாது. அதனால நீங்க நினைக்கிற மாதிரி ஒவ்வொரு கல்பத்திலும் நான் வர்றதில்லை. கல்பத்துடைய எண்டுல தான் எனக்கு பார்த்தே இருக்கு. பாபா தன்னை பல வகையில வெளிப்படுத்துறாரு தானே. அப்ப பாபா யாரு? தூய்மையாக்குபவர். இப்படிதானே. தூய்மை பணியாளர் எப்போ வருவாங்க? பெரிய திருவிழா நடக்குது, இல்ல பெரிய கல்யாணம் நடக்குது, நல்லா பாருங்க, இடையில வர முடியுமா? நடக்கும்போது ஆமா. இப்ப நீங்க ஆடி எல்லாம் பண்ணி ஓஞ்சி எல்லாம் குப்பையை பண்ணிட்டீங்க. இப்ப இந்த பூமியை இப்ப என்ன பண்ணோம்? நான் சுத்த போனோம். நான் இப்பதான் வர முடியும். நீ முன்னாடி வான்னு எனக்கு அங்க வேலையே இல்லையே அப்படிங்கிற. இன்னைக்கு நேருக்கு முக்கியத்தை சொல்றேன். இன்னைக்கு இப்ப இந்த கரண்ட் இது வந்து சரியான முக்கியமா நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை வீணாக்காதீர்கள் அப்படின்னு சொல்றார். நேரம் போனா திரும்பி வராது, விலை மதிப்பற்றது அப்படிங்கிறார். வருதா? சொல்றேன், இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் வழிகாட்டல்களுக்காக நீங்க அதிண்ட ஞாபகத்தை நீங்க கொண்டாடுறீங்க. அதான சந்தோஷத்திலேயும் மங்களகரமான நேரத்திலையும் அவரை முதல் பாடலாம். அதை பாடித்தான் அந்த நிகழ்வுகளை ஆரம்பித்து ரெண்டு நேரத்திலே நாங்கள் அது ஞாபகத்தை அந்த வழி முறையில சிவராத்திரி இப்படியே வந்து ஒரு வழிமுறையா நவராத்திரி வருது, அதுக்கப்புறம் என்ன வருது? ராக்கி வருது இல்லையா? இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து எல்லாமே இங்க சங்கமிகத்துடைய நினைவு ஞாபகார்த்தங்கள் தான் பண்டிகைகளாக நீங்க பின்னாடி கொண்டாடுறீங்க. வழிபாடா அது முக்கியமா சொல்றாரு, நீங்க ராவனுடைய கட்டளைகளை பின்பற்றுங்க. நான் என்ன பண்றேன்? வழிகாட்டல். அது இப்போ பாபாவுடைய வேலை என்னன்னா வழிகாட்டலை கொடுக்கக்கூடியவர் இல்லையா? அந்த வழிகாட்டலை கொடுக்குறோம்னு நினைக்கும் பொழுது நமக்கு என்ன பண்றோம்? இந்த உலகத்துல யாருக்கு அட்வைஸ் பண்ண பிடிக்காது? பிடிக்குமா? நம்ம என்ன பண்றோம்? அவங்களுக்கு சாய்ஸ் கொடுக்குறோம். இப்படி இருக்கு இல்லையா? பாபா நிறைய வானிலை சொல்றாரு, நீங்க பின்பற்றுறதும் பின்பற்றாததும்
என்னுடைய இதில் பிரச்சனை இல்லை. நீங்க உங்களுக்கு ஆறாத அறிவு இருக்கு, நீங்க சிந்தனை பண்ணுங்க, நான் சொல்றது சரியா தவறா நீங்க சொல்லி நீங்க முடிவெடுங்க இல்லையா? அப்படி முடிவு எடுத்தாதான் நீங்க செய்ய முடியுமே தெரியும், ஏதாவது கட்டாயத்தின் பேரத்துல எதுவுமே செய்ய முடியாது அப்படின்றத பாபா விளங்கப்படுத்துறாரு. அப்போ அவரும் என்ன பண்றாருன்னா நாடகத்தை என்ன பண்றாரு, சாட்சியா இருந்து பார்க்குறாரு. அவர் சொல்லி கொடுக்கறதோட சரி. அதுக்கப்புறம் பாபா ஏன் டிஸ்டர்ப் ஆகுது, அவருடைய ஸ்திதி ஏன் கெடுறது இல்லைன்னா அவருக்கு முழு சக்கரமே எமர்ஜி ரூபத்திலேயே இருக்கு. நாடகத்து நல்லா அவருக்கு இருக்கு, கான்சியஸ் இருக்கு. அதனால அவர் எதனாலையும் ஸ்டாப் ஆகுது. நமக்கு கான்சியஸ் மறந்து போயிட்டு பாடி கான்சியஸ்க்கு வந்துடுறோம். திரும்பியும் அந்த சூழ்நிலையினாலேயோ மற்றவர்களுடைய செயல்கள்னாலேயோ எதனாலேயோ என்ன ஆகிடும், நம்ம டிஸ்டர்ப் ஆகிடும். பாபாக்கு லண்டன்ல அட்டாச்மெண்ட் இருக்கு. ஏன்னா நிறைய நேத்து கூட பாபா சொல்லுது, பிரம்ம பாபா சொல்றாரா சிவ பாபா சொல்றாரு இல்லையா? இப்ப இதெல்லாம் வந்து சிவபாபா சொல்லிட்டு இருக்க மாட்டாரு இல்லையா? இதெல்லாம் வந்து பிரம்மா பாபாவுடைய இல்லையா? அந்த காலத்துல ஏன்னா சிந்திக்காரங்க இருக்காங்க இல்லையா? சிந்தி கம்யூனிட்டி தானே பாபா. இப்ப நம்மலாம் இங்க வந்து செட்டில் ஆகி உங்களுக்கு ஒரு 40 வருஷம் 50 வருஷம் படிக்க வந்தவங்க அப்படிதான் இங்க வந்து ஃபாரினுக்கு வந்திருக்காங்க. அவங்களும் அப்படி கிடையாது. 1936 18th செஞ்சுரியிலேயே வந்துட்டாங்க. அவங்க மோஸ்ட்லி பார்த்தா வெள்ளக்கார மாதிரியே இருப்பாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஒரு டைம் சென்னைக்கு ரோசி பெஞ்சோடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. நம்ம பெஞ்சு யாரை பார்த்தாலும் இந்தியன் மாதிரியே தெரியல. பாபா என்னன்னா அவங்க அந்த காலத்திலேயே என்ன பண்ணிட்டாங்க, அவங்களும் நாடு இழந்துட்டாங்க தெரியும் தானே, பாகிஸ்தான் இந்தியாவா. அதுக்கு முன்னாடியே அவங்க வியாபாரத்துல வந்தாங்க, டிராமா அனுசார். அதுக்கப்புறம் அவங்க வந்தாங்க, அப்புறம் பஞ்சாபி, குஜராத்தி, இப்போ தமிழ். சைக்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒவ்வொன்றா இப்படி அதனால பாபா அதெல்லாம் கம்பேர் பண்ண ஜூம்ல இருக்கிறவங்க சொல்லுங்க. சொல்லுங்க பிரதர். விஷ்ணு இவருக்கு நிறைய பேர் இருக்கு, அதுல ஒண்ணு திருமாலுன்றாங்க. மேபி அதுக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கலாம், அது பக்தி மார்க்கத்துல ஏதாவது. பாபா அது கூட சொன்னார் இல்லையா, ஒவ்வொன்றையும் நீங்க வந்து என்ன சொன்னார் ஒரு இடத்துல, அதெல்லாம் விளங்கப்படுத்திக்கணுமா, தெரிஞ்சுக்கணும், முறைப்படுத்தணும், அவங்க மற்றவங்களுக்கு விளங்கப்படுத்தணும் இல்லையா? எந்தெந்த பண்டிகை வருது அதோடைய சிறப்புங்கிற மாதிரி சொன்ன மாதிரி அதுக்கு பெயர்கள் கூட வச்சிருக்காங்க. நிறைய பேர் இருக்குல்ல, ஒரு பேர் கிடையாது, நிறைய பேர்கள் இருக்கு. அந்த 84 பிறவியை பற்றி பாபா சொல்லிட்டு அது எங்களுக்கு தான் தெரியுமான்னு சொன்னாங்க. அது நேத்தியானோட நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். நேற்று சொன்ன இப்ப கிருஷ்ணர் வந்து லட்சுமி நாராயணர் ஆகிக்கல, அது லட்சுமி நாராயணர் ஒன்று சொல்லுவீங்க. பிறகு அவைகளுக்கு பிள்ளையா பிறக்கிறாக்கள்லாம் 2 சொல்லுவீங்க. அப்ப இப்ப நாங்க கிருஷ்ணரோட பிறக்கணும் ஆசைப்பட்டோம்டா எங்களுக்கு ராஜ்ய உரிமை இல்லையோ? இருக்குது, ஆரம்பத்துல வரணும். அப்ப இந்த 9 லட்சத்துல வரணும் இல்லையா? அவர் நேற்று சொன்னார் கிருஷ்ணரும் லட்சுமி நாராயணர் ஆகிக்குள்ளதான் முதலாவது சொன்னார். அவையோட பிள்ளையர் 2வது லட்சுமி நாராயணர் சொன்னார். அப்ப நாங்களும் வருவோம், அடுத்தது வருவோம் இல்ல. அடுத்த அந்த ராஜ ஃபேமிலி நீங்க வர்றீங்கன்னா உருவம் மாறி இருக்கும், உடல் மாறி இருக்கும். ஆனா பிரம்மா பாபா இருப்பாரு தான், அங்க இருப்பாரு தான், அந்த ராஜ்யத்துக்குள்ளேயே தான் இருப்பாரு. அவங்க கூட தானே இருப்பீங்க. ஆமா, அதுக்குள்ளதான் இருப்பீங்க. அவங்க போயிட மாட்டாங்க, பிரஜை ஆக மாட்டாங்க, அந்த ராஜ்யத்துல இருப்பாங்க. ஆமா, அப்படித்தானே இருக்க முடியும். இப்ப ஒருத்தர் ராஜா ஆயிட்டீங்கன்னா உங்களுக்கு அடுத்த வாரிசு தானே வரும். திரும்பி நீங்களே எப்படி ஆத்மா சரீரம் உடனுமே. அப்ப 2வது வாரவர் வந்து
கொஞ்சம் லட்சுமினான ட்ரெண்ட் வந்து அந்த ஸ்டார்ட்ல இருந்து வர மாட்டாரு என்ன? கொஞ்சம் வரமாட்டார்ல. பிந்திதான் ஆமா வருவாங்க. ஆமா வரமாட்டார்ல. எப்படி வர முடியும் அவருக்கு? உதாத்மா தான் ஆஃப்டர் அவங்களுக்கு மேரேஜ்னா ஒரு அந்த பாவா ஏதோ ஒரு மொழியில சொல்றாரு 50 வயசா 60 வயசுல கல்யாணம் ஆகுன்றார். ஏன்னு கேட்பாங்க சில பேர். ஏன்னா 150 வயசு வாழ்றாங்கல்ல. அப்ப அவர் அந்த இந்த காலத்துல எல்லாம் 50 வயசுல கல்யாணம் கொண்டு விடணும். நம்ம நினைக்கிற 50 வயசுன்னு எல்லாம் ஆடி அடங்கிய வாழ்க்கைடான்னு அப்படியே எல்லாம் இருப்பாங்க. அப்படி கிடையாது. அது பயங்கர எங்க இருப்பாங்க. அது நம்ம 150 வயசுல பிரச்சனையும் இல்லாத இடம் தான். கொஞ்சம் கூட வித்தியாசம் இருக்கு. ஒரு இது கவலை இதுகள் இல்லாட்டி நல்ல உஷாரா இருப்பாங்க. ஆமா. இப்ப கூட கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கேயோ வந்து எங்க ஆப்கானிஸ்தானோ பாகிஸ்தானோ ஏதோ ஒரு தனியே ஒரு 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 இனம் இருக்கு. அந்த இனத்தை சேர்ந்தவர்களுக்கு ஒருத்தர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்காரு. பாஸ்போர்ட் காமிச்சிருக்கிறாரு. அவருடைய டேட் ஆஃப் பர்த் காமிட்டு பார்த்தா இளமையாகவே இருப்பினும் அது 120 வயசுன்னு காமிக்குது. இப்போ பார்த்தா 120 வயசா? இவர் என்னடா இவருக்கு வயசு பார்த்தா 60-70 இருக்குதுன்னு அவருக்கு டவுட் வந்துட்டது. அப்போ ரிசர்ச் பண்ணி அந்த இடத்துக்கு போய் பார்த்தா அந்த ஒரு இனம் இருக்கு. என்ன இருக்கு? அவங்க நேச்சரா இருக்காங்க. என்ன பழங்கள் எல்லாம் தான் சாப்பிடுவேன். நம்ம கூட உஷாரா இருக்கு. என்ன சொல்லுங்க? அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஃபுட்டு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இயற்கை காற்று அது அவங்க சாப்பிடக்கூடிய ஃபுட்டு பழங்கள் தான் நிறைய சாப்பிடுவாங்க. பழங்கள் அப்புறம் வந்து நட்ஸ் அந்த டைமுக்கு வருவது. அவங்க டோட்டலி அந்த மக்கள் இருந்து என்ன இருக்காங்க எந்த நோயும் இல்லாமல் இருக்காங்க. கலியுகத்திலேயே இல்லையா இருக்கும்போது இப்போ சத்தியுகத்திலே இருக்கும். இப்போ ஏஜ் வந்து அங்க என்ன இருக்காது தெரியுது. ஜப்பானீஸ் எல்லாம் பாருங்க இப்ப கூட இருக்காங்க. பாபா சொல்ல அந்த ஏஜ் வந்து ஒரு வந்து காரணமா இருக்கு. அப்போ அவங்க அடுத்ததான் வருவாங்க. பாரதவாசிகள் தான் ஏஜ் வந்துருது. ஏன்னா பாபா எவ்வளவு சத்துவ பிரதானம் இருந்தீங்களோ அவங்க தான் தமா பிரதானம் ஆகணும் இருக்கு. நம்ம தானே ஆகணும். நோய்நொடிகள் நமக்கு தான் நிறைய பாபா சொல்லாரு பெண்டுலம் மாதிரி தான். அந்த எண்டுக்கு போனா இந்த எண்டுக்கு வந்துதான் இடையில இருந்து இப்படி வரும். அதனால பாபா சொல்ல இருக்கிறதுலயே அதிகமா துக்கத்தை அனுபவிச்சு நீங்க தான் சுகத்தை அனுபவிச்சோம். நீங்க தான் மற்றவங்க எல்லாம் ஏன் அதிகமா அனுபவிக்கணும்? அவங்க இடையில வந்து ஆனாலும் கம்பேர் பண்ணும்போது இப்ப நம்ம நல்லா தான் இருக்கோம். நமக்கு கூட பல கோடி மக்கள் கீழே இருக்காங்கன்னா பாபா கம்பேர் பண்ற நீங்க இருந்த உச்சத்துக்கு இது வந்து என்னது கீழேங்கிற மாதிரி எல்லாத்துக்கும் கீழே அதுதான்